ஸ்ரீ குருப்யோ நம. பெரிவாச்சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. நாயன்மார்கள் சரித்தமில் முருகநாயனார் அப்படிங்கிற கதையை தான் பார்த்துன்னு வந்துன்னு இருக்கும். ஒரு பூ மாலை தொடுத்து சிவனுக்கு அர்ப்பணம் பண்ணுறார். அதுதான் அவருடைய வேலை. ஆனால் அதில் எப்படி பண்ணுறாருங்கிறது தான் முக்கியம். அந்த காம்பு நம்மளை குத்துமே, அது மாதிரி பகவானுக்கு குத்தக்கூடாது அப்படின்னு அதான் பெரியவா சொல்லுவாள். காக்காய்க்கு சாதம் போடுறேன்னு சொல்லிட்டு சுட 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 சாதத்தை கொண்டு போய் போட்டேன். நம்மளால் சுட சுட சாப்பிட முடியுமா? அந்த ஜீவன பிராணிகள்லாம் அவ்வளோ சுட சுட போடக்கூடாது இல்லையா? அந்த மாதிரி தனக்கு குத்தினா தனக்கு போட்டால் குத்துமே காம்பு அப்படின்னு அதை மனசில் நினச்சிட்டு அந்த காம்பெல்லாம் எடுத்து எந்த பூக்களுக்கு எந்த விதமான தொடுக்கணும், எப்படி விதமாக தொடுக்கணும், சம்பங்கி எப்படி தொடுக்கணும், ரோஜாவை எப்படி தொடுக்கணும் அப்படின்னு ஒன்னொன்னும் ரசனையோட அவ்வளவு பக்தி ஸ்ரத்தையோட பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லிகிட்டே பண்ணி அர்ப்பணம் பண்ணுவாராம். அதுதான் நம்ம பார்த்தோம் போன வாட்டி. இந்த சத் சித் ஆனந்தமாக இருக்கக்கூடிய மலர்கள் அப்படின்னு பார்த்தோம். எப்படி அப்படின்னா சச்சிதானந்தமயமானது மலர். அதனுடைய நிறம் சத்தாகவும் வடிவு சித்தாகவும், அந்த மனம் இருக்கு இல்லையா, அந்த பூக்களுக்கு இருக்கக்கூடிய மனம் ஆனந்தத்தையும் கொடுக்கக்கூடியது. இப்படி சத் சித் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய மலர்களை ஆஃபர் பண்ணுவார். சரி, இவருக்கு துன்பமே வரலையா? இதில் என்ன இருக்குது துன்பம் வரத்துக்கு? பூக்கள் கிடைக்காம போகிறது கிடையாது. நம்மளுடைய நாயன்மார்கள் சரித்தமில் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு துக்கம் வரும். ஆனால் இதில் என்ன துக்கம் இருக்க போகிறது? ஆனாலும் அவர் நாயன்மானார் ஆனார். அதுதான் அந்த பக்தி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது. நவவிதமான பக்தின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பூவை அர்ச்சனைக்கு கொடுக்கறதுக்கு கூட அவ்வளவு பக்தி ஸ்ரத்தையோடு அவர் பண்ணினதுனால தான் அவர் நாயன்மார்களாக ஆனார். நாயன்மார்களில் ஒருத்தர் ஆனார். இது அருணகிரிநாதர் தன்னுடைய பாடலில் ஒரு பாடலில் சொல்கிறார். உலைவர விருப்பாக நீழ்கவின் வாசமலர் வகை வகை எடுத்தே தொடா மாலிகாபரணம் உனதடியர் சூடவே நாடு மாதவர்கள் இரு பாதம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு தலைவலி மருந்திட்டு அப்படின்ற ஒரு பாடலில் அருணகிரிநாதர் சொல்கிறார். என்ன அர்த்தம் அதுக்கு அப்படின்னா, தலைவலி, வசியமருந்தால் வரும் நோய், மஞ்சள் காமாலை, இரத்த சோகை, ஜுரம், கண்வலி, வயிற்றுவலி, காச நோய், மூச்சுப்பிடிப்பு, நீரிழிவு, விஷ நோய்கள், உலக மாயினால் வரும் நோய் என என்னை அணுகாத வண்ணம் நோய் நீங்க சில வைத்தியர்கள்ட்ட போய் சொல்லி இதை நீங்க பரிகாரம் என்னன்னு கேட்டால் காது கேளாதவர் போல் செல்பவர் சிலர். அப்போது இப்படி இருக்க என் தலையில் எழுதாமல் ஊக்கக்குறைவு இன்றி விருப்பமுடன் பெரிய தோட்டத்தில் பூத்த வாச மலர்களை விதவிதமாக பறித்து மாலிகாபரணம் ஆபரணமாக உனதடியர் சூடும் சிறந்த தவசேஷ்டர்களின் 2 பாதத்தை மனத்தில் தரித்து அறிவுடன் பாடி உன்னருளாலே உன்தாள் வணங்கி வழிபடுவதற்கு என் மீது அன்பு கூர்ந்து உன் திருவடிகளை எனக்கு அனுகிரகம் பண்ணு, ஆடும் மயில் மீது என்னை அருள வேண்டும் அப்படின்னு திருப்புகழ் அருணகிரிநாதர் ரொம்ப அழகாக சொல்கிறார். இது ரொம்ப இந்த நோய் எல்லா நோயும் கவர் பண்ணுறது. அப்படிப்பட்ட அந்த மாலிகாபரணம், அந்த மாலைகளை தொடுத்து 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 தன்னுடைய உயர்ந்த நிலைக்கு போனார் அப்படின்னா அதுதான் அவருடைய ஒரு பெருமையாக இருக்கு. திருஞான சம்பந்தர் ரொம்ப இவருடைய பெருமைகளை கேட்டு இப்படி கூட இருக்குமா, இப்படி கூட ஒரு பக்தி செய்ய முடியுமா அப்படின்னு அவருடைய ஊரான திருப்பூம்புகலூர் அப்படிங்கிற இடத்துக்கு அவரை முருகநாயனாரை தன்னுடைய ஒரு ரொம்ப அந்யோன்யமான ஒரு சகோதரனாக அவரை இது பண்ணிட்டு ஆட்கொண்டு யார் திருஞான சம்பந்தர் அவருடைய திருமண கோலத்தில் அந்த அவருடைய திருமண வரவேற்பில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, முருகநாயனார் தான் அத்தனை ஏற்பாடு, பூக்களோட எல்லா ஏற்பாடும் அவர் தான். அப்போ சிவபெருமான் இவருடைய பக்தியை மெச்சி அவருக்கு மோட்சம் கொடுக்குறார். யாரோட இதுலன்னு பாருங்க, திருஞான சம்பந்தர் தன்னுடைய எப்படி ஒரு ஆட்கொள்றார் பாருங்க பகவான். அப்படி பக்தி செலுத்தி 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 ஒரு நாயன்மாரார் ஆனார் அப்படின்னா அதுதான் விசேஷமாக இருக்குது. ஒவ்வொரு பகவானுக்கும் ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு விதமான மலர் நம்ம சமர்ப்பிக்கணுங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இல்லையா? அப்படி இந்த மாதிரி ஆஃபர் பண்ணி அர்ப்பணம் பண்ணி அது
பக்தி ஸ்ரத்தையோட பண்ணினார் அப்படிங்கிறது தான் இவருடைய கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ எப்படி பிரதோஷ மாமா தன்னுடைய மானசீக பூஜையில் பெரியவாளை அப்படி கொண்டாடினாலும் அந்த மாதிரி ஒரு பூ தொடுத்து மலர்களால் மாலிகாபரணம் போட்டு உன் தாழ் வணங்கி உன் திருவடி சேர்ந்தேன் அப்படின்னு அவர் சேர்ந்தார். அப்படின்னா அவருடைய பக்தி எப்பேற்பட்ட பக்தியாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அவருடைய குரு பூஜை வைகாசி மூலம் நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது. நமச்சிவாய வாழ்க.